திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றி நூலாடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமறி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி தந்தை தாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலா என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அற்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாம சொற்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுளி தலைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடமனர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர்பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் விநாயகப் பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி. திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் என்ன தலைப்பு படிச்சுட்ருக்குறோம்? அதில் எத்தனை மந்திரம் இருக்குது? இன்னும் கடைசி மந்திரம் பார்க்கணும். அதற்கு முந்தைய 2 மந்திரங்கள் எங்கே பார்த்தோம்? பார்த்தாச்சு, அப்படி தானே? கடைசி மந்திரம் தானே பார்க்கணும். கடைசி மந்திரம் தானற்ற என்று தொடங்குகிற மந்திரம். அதற்கான பொருள் தெளிவுரை. நான் என்ற முனைப்பு இல்லாமல் இருத்தல், நான் என்ற முனைப்பு இல்லாமல் இருத்தல், சிவனுடைய வியாபகத்தில் இருத்தல், தன்னுடைய வியாபகத்தை அறிந்திருத்தல், காணுகின்ற பொருட்களை சிவமாக காணுதல், ஞானத்திலிருந்து நழுவாமல் நம்மை காக்கின்ற வேடங்களை பூணுதல், வாய்மை பேசுதல், வாய் பேசாது மௌனமாக இருத்தல், இதெல்லாம் ஜீவன் முக்தருடைய இயல்புகள். இந்த மந்திரத்தில் ஏனையேன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஏனையன்னா நான் காணுகின்ற பொருட்கள் என்று பொருள். மரத்தை மறைத்தது மாமத யானைங்கிற தொடரில் எல்லாவற்றையும் சிவனாக பார்க்கிறத சொல்லியிருக்கிறார் திருமூலர். அப்பர் சுவாமிகள் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் என்று அப்பர் சுவாமிகளும் சொல்கிறார். காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். சிவஞான சித்தியாரில் 11ஆம் நூற்பாவில் 2வது மந்திரத்தில் பரஞானத்தால் பரனை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர். பரஞானத்தால் பரமே தரிசித்தோர் பரனை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் முடிவுரை. இதனால் ஞானம் பெற்றபோது நிகழக்கூடியவைகள் ஞான வேடம் இவையெல்லாம் சொல்லப்பட்டிருப்பதை அறிகிறோம்.
இதே மந்திரத்துக்கு பஞ்சாக்ர தீபத்தில் என்ன பொருள் இருக்குன்னு பார்க்கணும். பஞ்சாக்ர தீபத்தில் இதே மந்திரத்துக்கான பொருள் எழுத போகிறோம். தானற்ற தன்மையும் என்று வருவது. அதற்கு முன்னுரை முக்தி நிலையில் எது சாதனமாக இருக்கிறது? ஜீவன் முக்தி நிலையில் சிவமாக காண்டல், சாதக முத்திரையில் இருத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. சாதக முத்திரையில் இருத்தல், இதெல்லாம் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சின்முத்திரை இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதான் சாதக முத்திரை. இந்த மந்திரத்தில் சிவஞானம் பெற்றவருடைய தன்மை, அவர்கள் அடைகின்ற திருவடிப்பேறு சொல்லப்பட்டுள்ளது. இப்போ நம்ம மந்திரத்தை படித்து பார்த்து அதனுடைய பொருளை உணர முடியுதான்னு பார்க்கலாம். தானற்ற தன்மையும் தான் அவனாதலும், தானற்ற தன்மைங்கிறத தான் தன்முனைப்பு இல்லாமல் இருத்தல். தான் அவனாதல் என்பது தான் சிவமாகி இருத்தல். சிவமாகி இருத்தல் என்பது சிவனுடைய பண்புகள் பதிய பெறுதல், அவ்வளவுதான். ஏனை அச்சிவமான இயற்கையும் இறைவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறத உணர்தல், அவற்றை சிவமாக பார்த்தல். தானொரு சாதக முத்திரை சாத்தல். இந்த முத்திரை சாத்தலுங்கிறத தான் இந்த உரையில் வேடம்னு முடிச்சிட்டாங்க. வேடம்னு முடிச்சிருக்காங்க. அங்கே சின்முத்திரையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மோனம்னா மௌனமாக இருக்கணும். இவை யாவும் நந்தினா சிவன். பதமுத்தி என்றால் திருவடிப்பேறு. பதமுத்தினா அந்த பதமுத்தி அல்ல, பதத்தை இறைவன் திருவடியை அடைகின்ற முத்தி. அந்த பதமுத்திக்கு போய் சாலோக சாமீபத்துக்கு போயிடக்கூடாது. திருவடியை அடைகின்ற முத்திக்கான அடையாளங்களாக இயல்புகளாக காணப்படுகிறது. எளிமையான மந்திரம், நல்லா புரியுது. அடுத்த மந்திரத்தையும் சேர்த்தே பழையலாம், எல்லாம் ஒரே பொருளில் தான் வருது. அடுத்தது சிவவேடம். அடுத்த தலைப்பு 12வது தலைப்பு, திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 12வது தலைப்பு சிவவேடம். தவவேடம், ஞான வேடம் என்று வேடங்களை பகுத்து சொன்ன திருமூலர் அந்த ரெண்டுமே சிவவேடந்தாங்கிறத சொல்கிறார். அதில் முதல் மந்திரம் அருளால் என்று தொடங்குவது. அருளால் அரணுக்கு அடிமையதாகின்னு தொடங்குவது. அதற்கான தெளிவுரை சத்தினிபாதத்தால், அதான் அருளால் சிவனுக்கு அடிமையாவதை உணர்ந்து அதற்கேற்ப வாழ்ந்து உடல் பொருள் ஆவியை சிவன் உடைமையாக்கி யான் எனது அற்று இருள்மலம் நீங்கி தன் செயல் அற்று இருப்பவர் வேடமே சிவவேடம். குறிப்புரை: சிவவேடத்தில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இங்கு சொல்லப்பட்டவைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அதுவே
அவர் வேடமே உண்மையான சிவவேடம். அருள் பதிவு வந்திருக்கணும், அடிமை உணர்ந்திருக்கணும், கடைப்பிடிக்கணும், உடல் பொருள் ஆவியெல்லாம் இறைவன்கிட்ட கொடுத்துருக்கணும், யான் எனது கூடாது, ஆணவமலம் நீக்கப்பட்டிருக்கணும், தன்முனைப்பு நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்தவர் போட்டிருக்கிறது தான் சிவவேடம். சிவவேடத்தில் யார் வேணாலும் இருக்கலாம். இந்த பண்புகள் எல்லாம் இருந்தால் அது உண்மை சிவவேடம். அல்லது அது வெறும் வேடமாக என்ன செய்யப்படும், வெறும் வேடமாக பார்க்கப்படும். அது சிவவேடத்திற்கு தகுதியின்மையாக அமையும். அந்த மாதிரி பொருந்தாத வேடத்தில் இருக்கிறதே தவறுன்னு தானே முன்னால் சொல்லியிருக்கிறாரு. நரகம் வரைக்கும் தண்டனை சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ரொம்ப எளிமையாக சொன்னால் வேடம் யாருக்கு வேணாலும் வரும். இதுதான் சிம்பிளாக நான் சொல்கிறது. வேடம் யாருக்கு வேணாலும் வரும். ஆனால் இங்கு சொல்லப்பட்ட பண்புகள் எல்லாருக்கும் எழுதிடுங்க. இது சொல்லப்பட்டிருக்கிற பண்புகள் எல்லாருக்கும் என்ன செய்யாது, வராது. வேடமெல்லாம் காசு கொடுத்தா வாங்கி பயன்படுத்திடலாமே, ஆர்டர் போட்டால் எல்லாமே வரும், எடுத்து மாட்டிக்கிடலாமாச்சு. வேடம் எல்லாருக்கும் வரும். இங்கு சொல்லப்பட்ட பண்புகள் சாதனத்தால் வரும். வேடங்களை கூட நம்ம பொருளால் வாங்கிடலாம். எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா வந்துடும் உங்கள் வீட்டுக்கு பார்சலில். உடனே நம்ம எதுக்கு கெட்டப்பில் வந்துடலாம், வேடத்தில் வெளியே கிளம்பிடலாம். ஆனால் இங்கு சொல்லப்பட்ட அனைத்தும் சாதனத்தால் தான் வரும். இங்கு சொல்லப்பட்ட அனைத்தும் சரியை, கிரியை, யோகம் என்ற தவத்தாலும், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்ற ஞானத்தாலும் வரும். சத்தினிவாதம் தவம் முடியும் போது வரும். அவர் குருவருள் பெற்றுக்கணுங்கிறது இதில் சொல்லியிருக்குதா? இப்போ நீங்கள் எழுதினும்போது குருவருள் பெற்றுக்கணும்னு எழுதியிருக்கீங்களாங்க? ஆனால் நம்ம எடுக்கணும். அவர் சத்தினிவாதத்தின் பிறகு குருவருள் பெற்றிருக்கணும். இப்போ நான் பேசுகிறது அப்படியே உங்களுக்கு அந்த இதில் போய் தசகாரியத்தில் பொருந்தும் பாருங்கள், வரணும். அவர் ஆன்ம சுத்தியை அடைந்து அடிமை பண்புக்கு போயிருக்கணும். அப்போ ஏற்கனவே என்ன சுத்தி அடைஞ்சிருக்கணும், தத்துவ சுத்தி அடைஞ்சிருக்கணும். தூத்துக்குடியில் பேசணுமல்ல. அப்போ அவருக்கு என்னென்ன ஞானங்கள் ஒடுங்கியிருக்கணும், பாச ஞானம் ஒடுங்கியிருக்கணும், பசு ஞானம் ஒடுங்கியிருக்கணும், பாச ஞானம் பசு ஞானங்கள் ஒடுங்கியிருக்கணும். அதற்கு பிறகு அதை அவர் இந்த நடைமுறைகளை எல்லாம் அன்றாட வாழ்க்கையாக கொள்ளணும். இதையெல்லாம் அவர் அன்றாட வாழ்க்கை முறையாக கொள்ளணும். பிறகு உடல் பொருள் ஆவி மூன்றையும் அவர் இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் திருவாசகத்தில் ஆத்ம நிவேதனம் என்று வருகிறது. அன்றே இந்த ஆவியும் உடலும் ஆத்ம நிவேதனம் பண்ணணும். இந்த இடத்துல அவருக்கு யான் எனது வரக்கூடாது, இனிமேல் வரக்கூடாது. ஆணவமலம் நீங்கி இருக்கணும். ஆணவமலம் நீக்கம் யார் வரும்போது தான் நடக்கும்? அப்போது ஆணவமலம் நீங்கி இருக்கணும். அப்போ ஆணவமலம் நீங்கி ஒடுங்கணும்னா கண்மமலம் நீங்கி இருக்கணும், மாயாமலம் நீங்கி இருக்கணும். அப்போது அவருடைய திருமேனியே எதா மாறிடும், ஒளியாய் நிற்கும்னு சொல்கிறார்ல சிவபிரகாசம் 70. அவருடைய திருமேனி ஒளியாய் நிற்கும். ஏன்னா இருள்மலம் நீங்கிறது, மாயையும் ஒளியாகுது, வினையும் ஒளியாகிறது. அதனால் அவருடைய வேடம் உண்மை வேடமாகிறது. ஒருவர் இது எதுவுமே இல்லாமல் வேடத்தில் இருந்தார்னா, அதுக்காக தான் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் பேசினேன். வேடத்தில் இருந்தார்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பாருங்கள். எத்தனை மைனஸில் போய் மாட்டுது. சத்தினிபாதம் வரல, ஆன்ம சத்துவ சுத்தி வரல, ஆன்ம சுத்தி வரல, கடைப்பிடிக்கலை. பிறகு அவருக்கு என்னது தனுகரண போன போகங்களை இறைவன்கிட்ட கொடுக்குற பண்பு வரல. அவருக்கு என்ன மல நீக்கம் இல்லை,
ஆனமலை நீக்கம் இல்லை, குருவருள் இல்லை, மாயை என்ன செய்கிறது இருக்குது, கண்மம் இருக்குது. அவருக்கு எல்லா செயலும் என்னுடைய செயல்னு சொல்கிற நிலையில் தான் அவர் இருப்பார். இது எல்லாமே எதிர்மறையில் போய் முடியும். திருமூலர் இதை ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, மக்களுக்கு இதை சாதனத்தால் பெறுகின்ற வேகத்தை விட வேடத்தில் தான் அவங்களுக்கு இதில் வேகம் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். ஏன்னா ரெண்டில் எது தான் ஈஸி? வேடம் தான் ஈஸி. இப்போ அந்த வேடத்துக்கு அங்கீகாரம் கிடைச்ச பிறகு அவர் எங்கே போக மாட்டார், சாதனத்துக்கு அவர் போக மாட்டார். வேடத்துக்கு அங்கீகாரம் கிடைச்சிட்டுனா, இப்போ இந்த நடன பள்ளிகளுக்கெல்லாம் குழந்தைகள் போகுது, நடனம் அங்கீகரிக்கப்பட்டுனா திரும்ப போய் பயிற்சி பண்ண மாட்டாங்க. நடிகர்லாம் சினிமா வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் சிலம்பம் அது இது எல்லாம் அத்தனை கலைகளையும் படிப்பாங்க. நடனக்கலைகள், அதே மாதிரி தென்னிந்திய நடனம், வட இந்திய நடனம் எல்லாம் படிப்பாங்க. சினிமா வாய்ப்பு வந்து ஃபேமஸான பிறகு எதுக்கு படிக்கிறான் பாரு, அவன் என்ன பண்ணாலும் அது டான்ஸ் தானே, அதே தான் அதில் தான் போய் மாட்டிக்கிடும். அதுக்கு நீங்கள் பேசாமல் எதுக்கு வராமலே இருந்துட்டு போகிறது நல்லது. வேடத்துக்கு வராமலே இருந்துட்டு கடைசி வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டே போயிடுறது நல்லது. ஆனால் திருமூலர் ஒரு அறிவு சொல்லியிருக்கிறார், அந்த வேடமும் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு. வேடம் நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து பஞ்சாக்கர தீபத்தில் சிவ வேடத்துக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறோம். அதாவது சிவவேடம் என்பது இது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுது. சிவனைப் போல வேடம் கொள்ளுதல். இந்த வேடத்தில் உரியவர்கள் சிவனை அடைவார்கள். சிவவேடமாவது சிவனுடைய உருவத்தை தாங்குதல்ங்கிறார். இது ஒரு வகையில் வித்தியாசமாக இருக்கு. முன்னுரை இந்த மந்திரம் சிவவேடத்தாருடைய இயல்பை சொல்லுகிறது. இந்த சாதகர் தன் இதயத்தில் சிவனை காண வேண்டும். இருள்மலம் நீங்கியவராக இருக்க வேண்டும். செயலற்றவராக இருக்க வேண்டும். செயலற்றவர்னா என்னதுன்னா, நம்ம செயலற்றவர்னா சித்தாந்த வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் செய்யாமை செய்துன்னு சொல்லுவாங்கல்ல களிரில், அந்த செய்யாமை செய்து. செயலற்றுனா ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதல்ல, செய்யாமை செய்து. உயிர்கள் முத்தி நிலையிலும் இறைவனுக்கு உயிர்கள் முத்தி நிலையிலும் சுதந்திரம் உடையவை அல்ல. ஜீவன் முக்தருக்கும் சுதந்திரம் கிடையாது. தத்துவங்கள் தன்னை தாக்காமல் அவர் பார்த்து கொள்றதுனால, தத்துவங்களால் பாதிக்கப்படாத இடத்துக்கு போயிடுறதுனால அவர் தத்துவ விஷயங்களில் வேணால் சுதந்திரம் உடையவர்னு சொல்லலான்னு சாஸ்திரத்தில் வரும். ஜீவன் முக்தர்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. என்னது? இப்போ தத்துவங்களை கண்டு நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். ஆனால் அவங்க தத்துவங்களை தன்னை தாக்காத அளவுக்கு பார்த்து கொள்கிறாங்க. திருநாவுக்கரசர் அந்த உழவார பணியில் அந்த பொற்காசுகளெல்லாம் அவர் பாதிக்காமல் பார்த்துக்கிட்டாரு. தேவலோகத்தவர்களால் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிட்டாரு. அது ஒரு வகையான சுதந்திரம்னு சாஸ்திரத்தில் இருக்குது. பரதந்திரம்னு ஒரு கலைச்சொல் இருக்குது சைவ சித்தாந்தத்தில். பரதந்திரம்னு ஒரு கலைச்சொல் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கிடையாது. புரியுதா? இறைவன் விஷயத்தில் என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. அதனால தான் இந்த மந்திரத்தில் திருமூலர் அருளால் அரணுக்கு அடிமையாகினார். அடிமையாகிறதுக்கும் என்ன வேணும்? அருள் வேணும். பொருள் என்பது செம்பொருளாகிய சிவம். அந்த சிவத்தை இதயத்தில் காண வேண்டும். அதைத்தான் பொருளாம் தனதுடல் பொற்பதி நாடி, தன்னுடைய உடம்பிலேயே இறைவனை நாடணும். இந்த இடத்துல தான் அப்பர் சுவாமிகள் தேடி கண்டு கொண்டேன்னு சொல்கிறார். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடுனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு சொல்கிறது இந்த இடம்தான்.
அடுத்து இருள் என்பது ஆணவமலம். இறைவன் வெளிப்படும் பொழுது ஆணவமலம் நீங்குவதால் இருளானது இன்றி என்று சொன்னார். பிறகு இருஞ்செயல் அற்றுன்னு சொன்னது எதனாலன்னா, இருஞ்செயல் அற்று என்பது அவருக்கு ஆணவமலம் நீங்கிறது. ஆன்மா எல்லா செயலையும் சிவன் செயலாக செய்கிறது. செய்யாமை செய்தவாறு என்று திருக்களிற்றுப்படியார் சொன்ன நிலைக்கு போயிடுறாங்க அவங்க. அதைத்தான் இருஞ்செயல் அற்றோர்ன்றார். இந்த பக்குவங்கள் வரும்போது அடிமை உணர்வு வந்துடும். தெளிதல் நிட்டை நிலை வந்துவிடும். அதுவே சிவவேடமாகிறது. அந்த உரையை விட இந்த உரையில் கொஞ்சம் செய்தி அதிகம். அடிமையாகிறதுக்கு மந்திரம் பாருங்கள். அடிமையாகிறதுக்கு இறைவனுடைய அருள் வேணும். அதனால் அருளால் அருணுக்கு அடிமையாக ஆகினார். பொருளாம் தனதுடல் பொற்பதி நாடிங்கிறதுக்கு நம்முடைய உடம்பிலேயே இறைவனை 4ஆம் ஆதாரத்தில் இறைவனை அவர்கள் பார்க்கணும். அதைத்தான் அப்புறம் என்ன சொல்கிறார், தேடி கண்டு கொண்டேங்கிறாரு. அதை இந்த இடத்துல பொருத்தி படித்தா அழகாக இருக்கும். ஆணவமலம் இல்லாமல் செயலற்று என்றால் முனைப்பற்று எல்லாம் சிவன் செயல் என்று கருதி செய்து தெளிதல் நிலையை அடைந்து அடிமை நிலைக்கு, கடைசியில் தான் அடிமை நிலைக்கு உயிர் போகுது. அதனால தான் நமக்கு ஆன்ம சுத்தி வரைக்கும் எதை சொல்கிறதில்ல, ஆன்ம சுத்தியில் கொண்டு தான் அடிமை பண்பை சொல்கிறோம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர் சிவவேடம் உடையவராக பார்க்கப்படுகிறார். அவ்வளோதான். திருமந்திரம் நிறைவு. திருவாசக பகுதிக்கு போக போகிறோம்.